சலாமுன் அலைக்கும். வலைக்கும் சலாம். கடந்த முறை அறிவு, ஆசை போன்ற பொதுவான வார்த்தைகளை குரான் எப்படி கையாளுதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு மக்களிடையே அதிக குழப்பமும் பல்வேறு புரிதல்களும் இருக்கிற ரூஹ் மற்றும் நஃப்ஸ் பத்தி பேசலாமா? தாராளமா. ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நாம குரானை தினசரி வாசிக்கும்போது நமக்கு கிடைச்சிட்டு வர சிந்தனைகளை தான் இங்க பகிர்ந்துக்க போறோம். இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தா அது விலகி சரியான புரிதலை நோக்கி நாம செல்ல எல்லாம் வல்ல இறைவனின் வழிகாட்டுதலை வேண்டியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. ஆமீன் ஆமீன். பொதுவா ஒருத்தர் மரணித்தால் அவருடைய ரூஹ் பிரிஞ்சிடுச்சு அல்லது இறைவன் அவரது ரூஹை கைப்பற்றி விட்டான்னு சொல்றது வழக்கமா இருக்கு. இது குறித்து குரான் என்ன சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. மரணத்தின் போதோ அல்லது தூக்கத்தின் போதோ இறைவன் எதை கைப்பற்றுறான் அப்படின்னு குரான் சொல்லும்போது அங்க நஃப்ஸ் அல்லது அதன் பன்மையான அன்ஃபுஸ் என்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்துது. ஆமா, அத்தியாயம் 39 வசனம் 42. வசனத்தை வாசிக்கிறேன். இறைவன் நஃப்சுகளை அதன் மரணத்தின் பொழுதும் மரணிக்காததை அதன் தூக்கத்திலும் கைப்பற்றுகின்றான். பின் எதன் மீது மரணம் தீர்ப்பாகிவிட்டதோ அதனை வைத்துக் கொள்கின்றான். மற்றதை குறிப்பிட்ட தவணையின்பால் அனுப்புகின்றான். நிச்சயமாக சிந்திக்கும் மக்களுக்கு அதில் அத்தாட்சிகள் உள்ளது. இந்த வசனம் மரணம் மற்றும் தூக்கம் ஆகிய இரண்டிலும் கைப்பற்றப்படுவது நஃப்ஸ்தான் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்து, அது மட்டும் இல்ல, நிச்சயமாக சிந்திக்கும் மக்களுக்கு அதில் அத்தாட்சிகள் உள்ளது அப்படின்னு குரான் சொல்றத நாம ஆழமா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்படியானால் ரூஹ் பிரிந்து விட்டது அல்லது ரூஹை இறைவன் கைப்பற்றி விட்டான் அப்படின்னு நாம சொல்றது மனிதர்களால் காலப்போக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சார சொல்வழக்கே தவிர குரான்ல அப்படி ஒரு பயன்பாடு இல்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சிலர் நம்மோட பகிர்ந்துகிட்ட நஃப்ஸ் மற்றும் ரூஹ் பத்தின சில பொதுவான புரிதல்களை நாம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்ப்போம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜெமினை, சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ தளங்கள் கிட்ட மேலோட்டமா இந்த கேள்வியை கேட்டா கிட்டத்தட்ட அதோட பதில்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, ஏன்னா ஏஐ பொதுவா இணையத்துல இருக்கிற பெரும்பான்மையான தரவுகளையும் நாம கேட்கிற கேள்வியையும் வச்சுதானே பதிலளிக்கும். சரியா சொன்னீங்க. நாம நுணுக்கமா குறுக்கு கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கும்பொழுதுதான் அது சரியான தெளிவான பதில வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்பவுமே ஏஐ கொடுக்கிற பதில நாம பலமுறை சரிபார்க்கிறது நல்லது. ஆச்சரியம் என்னன்னா, இப்படியான சரிபார்ப்புகளை செய்ய சொல்லி அந்த ஏஐயே நமக்கு சொல்லுது. சரி, இப்போ நஃப்ஸ் மற்றும் ரூஹ் பத்தி நம்மகிட்ட அவ்வப்போது பகிரப்படுற விஷயத்துக்கு வருவோம். அதாவது நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி சில உதாரணங்களை சொல்றாங்க. ஆமா, விளக்கங்கள்ல மனித உடல்ங்கிறது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மாதிரி, ரூஹுங்கிறது கரண்ட் மாதிரி. இந்த உடலும் ரூஹும் சேர்ந்தாதான் நஃப்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் உருவாகுதுன்னு சொல்லி ரூஹ் பிளஸ் உடல் ஈக்குவல் டு நஃப்ஸ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் சொல்றாங்க. இது புரிதலை சற்று எளிமைப்படுத்தி கொடுக்குது இல்லையா? ஆமா, ஆரம்பத்துல இது சரியா தெரிஞ்சாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. குரான் படி தூக்கத்தின் போதும் இறைவன் நஃப்ஸை கைப்பற்றுகின்றான். அந்த நவீன உதாரணத்துப்படி நஃப்ஸ் என்பது உடலும் ரூஹும் சேர்ந்ததுன்னா தூங்கும்போது நம் உடலையுமா இறைவன் கைப்பற்றுகிறான்? உடல் அங்கே படுக்கையிலேயே தானே இருக்கு என்ற கேள்வி வருதல்லவா? ஆமா, ரூஹை கைப்பற்றுகிறான் என்ற சொல்வழக்கு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சதாலதான் உதாரணத்துல உள்ள குறைபாடுகள் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு எழும்பிய அந்த கேள்வி, அந்த தேடல், ரூஹ் மற்றும் நஃப்ஸ் பத்தின தெளிவை இன்னும் நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துது. அதே மாதிரி ரூஹ் உயர்ந்தது, நஃப்ஸ் கீழானது அப்படின்னு ஒரு ஒப்பீட்டையும் மக்களிடத்துல பார்க்கறோம். சிலர் அத்தியாயம் 15 வசனம் 29 சுட்டிக்காட்டி இறைவன் தன் ரூஹிலிருந்து ஊதியதால்தான் வானவர்கள் ஆதமுக்கு மரியாதை செய்தார்கள் என விளக்குறாங்க. அது ஒரு அழகான விளக்கம்தான். ஆனா இதனால ரூஹ் பெருசு, நஃப்ஸ் சிறுசுன்னு ஒரு ஏற்றத்தாழ்வு ஒப்பீட உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல. குரான்ல இறைவனுக்கும் நஃப்ஸ் உள்ளது அப்படின்னு வரும்போது பொதுவா நஃப்ஸ கீழானதா சொல்றது சரியான புரிதலுக்கு வழிவகுக்காது. அப்புறம் இந்த மாதிரியான வார்த்தை பிரிவினைகளால நடைமுறை வாழ்க்கையில எவ்வளோ குழப்பங்களும் சிக்கல்களும் வருதுன்னு போன உரையாடல்ல இருந்தே பேசிட்டு வர்றோம் இல்லையா? ஆமா, ஆரம்பத்துல நம்ம கிட்டையும் ரூஹ் பெருசு, நஃப்ஸ் சிறுசு அப்படிங்கிற புரிதல் இருந்தது, உண்மைதானே? ஆமாம். ஆனா இப்போ அந்த புரிதல்ல ஒரு மாற்றமும் பரிணாமமும் வந்துகிட்டு இருக்கு. ரூஹ் மற்றும் நஃப்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பத்தி சில தெளிவுகள் நமக்கு கிடைச்சிட்டு வருது. அப்படி கிடைச்சிட்டு வர புரிதல்ல ரூஹும் நஃப்ஸும் எப்படி ஒன்றோடொன்று தொடர்புடையதுங்கிறத விளக்குறதுக்கு இப்படியாக ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில ஒரு ஒப்பீடு அவசியமில்ல அப்படின்னு தான் நாம உணர்றோம். நஃப்ஸ் என்ற அரபி வார்த்தை குரான்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதத்தை வச்சு அதோட அர்த்தத்தை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா சுயம், ஆன்மா, மனம், உள்ளம், அப்புறம் செல்ஃப், சோல் போன்ற வார்த்தைகளை நாம சொல்லலாம். பொதுவா மொழியாக்கங்கள்லையும் இந்த வார்த்தைகளை நாம பரவலா பார்க்க முடியுது. ஆமா, இப்படி நமக்கு தெரிஞ்ச மொழியோட வார்த்தைகளை வச்சு நாம வாசிக்கும்போது வசனங்களை உள்வாங்க அது வசதியா இருக்கு.
ஆனா இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். குரான்ல நஃப்ஸ் அப்படின்னு வர்ற இடங்கள்ல நாம சுயம் அப்படின்னோ அல்லது ஆன்மா அப்படின்னோ எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த வசனம் பேசக்கூடிய சூழலை பொறுத்து அதோட உணர்வு பரிணமிக்கும் அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. சரியா சொன்னீங்க. நம்ம புரிதலுக்காக நஃப்ஸ் என்பதற்கு ஆன்மான்னோ சுயம்னோ எதை எடுத்துக்கிட்டாலும் அல்லது நஃப்ஸ் அப்படிங்கிற அரபி வார்த்தையையே அப்படியே தமிழாக்கங்கள்ல பயன்படுத்தினாலும் அந்த வசனத்துல அதோட உணர்வு எப்படி வெளிப்படுதுங்கிறதுல நாம கவனம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நாம கவனிக்கும்போது இறைவனோட அருளை கொண்டு நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை குரான்ல எப்பேற்பட்ட உணர்வுகளை எல்லாம் உள்ளடக்கி பேசுதுங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது. ஆமா, இப்போ இறைவனுக்கு, அதாவது அல்லாஹ்விற்கு நஃப்ஸ் உள்ளது அப்படிங்கிறத உணர்த்துற வசனங்களை நாம ஒவ்வொன்னா பார்ப்போம். அத்தியாயம் 5 வசனம் 116ல ஈசா நபி அவர்கள் இறைவன் கிட்ட பேசும்போது இப்படி சொல்றாங்க. அதாவது, எனது நஃப்ஸில் உள்ளதை நீ அறிவாய், உனது நஃப்ஸில் உள்ளதை நான் அறிய முடியாது, நிச்சயமாக நீயே மறைவானதை அறிந்தவன். அத்தியாயம் 3 வசனம் 28 மற்றும் 30. இறைவன் தனது நஃப்ஸை உங்களுக்கு எச்சரிக்கின்றான். அத்தியாயம் 6 வசனம் 12. கூறும், வானங்கள் மற்றும் பூமியிலுள்ள யாவும் யாருக்குரியது? கூறும், கருணையை தனது நஃப்ஸ் மீது விதித்துள்ள இறைவனுக்கே. அத்தியாயம் 6 வசனம் 54. நமது அத்தாட்சிகளைக் கொண்டு நம்பிக்கை கொள்கின்றார்களே, அவர்கள் உன்னிடம் வரும்போது கூறுவீராக, உங்கள் மீது சமாதானம், உங்களது பரிபாலனன் தனது நஃப்ஸ் மீது கருணையை விதித்துள்ளான். அத்தியாயம் 20 வசனம் 41. எனது நஃப்ஸிற்காகவே உன்னை கட்டமைக்கின்றேன். இப்போ நாம பார்த்த இந்த வசனங்களை வச்சு பார்க்கும்போது சிலர் சொல்ற அந்த நவீன காலத்து உதாரணத்திலிருந்து ஒரு கேள்வி எழும்புது. இது ஒரு சிந்தனைக்காகத்தான். அதாவது, ரூஹும் உடலும் சேர்ந்ததுதான் நஃப்ஸ் அப்படின்னு நாம பொத்தாம்பொதுவா எடுத்துக்கிட்டா, இறைவனுக்கும் நஃப்ஸ் இருக்குன்னு இந்த வசனங்கள் சொல்லுதே. அப்போ இறைவனுக்கு உடல் அல்லது உருவம் உள்ளதா என்ற கேள்வி வருது இல்லையா? ஆம், இப்போ நாம பார்த்த இந்த வசனங்கள்ல இருந்தே நாம பேச வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதாவது, இறைவனுக்கு நஃப்ஸ் இருக்குன்னு வர்ற வசனங்களின் தமிழாக்கங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கிறத நாம கவனிக்க முடியுது. ஆமாங்க. இப்போ அத்தியாயம் 3 வசனம் 28 மற்றும் 30 எடுத்துக்குவோம். அங்க அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான் அப்படின்னு தான் பெரும்பாலான தமிழாக்கங்கள்ல நாம பார்க்க முடியுது. ஆனா அரபியில தன்னை அல்லது அவனை அப்படின்னு குறிக்க ஹூ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே போதுமானது. ஆனா இங்க வசனத்துல நஃப்ஸ் மற்றும் ஹூ அப்படின்னு 2 வார்த்தைகளோட கூட்டு இருக்கு. இப்போ தமிழாக்கத்தை மட்டும் வாசிக்கிறவங்களுக்கு அங்க 2 வார்த்தை இருக்கு, முக்கியமா நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அங்க இடம்பெற்றிருக்குங்கிறதே கவனத்துல வராம போயிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வசனத்தில் வெளிப்படும் நஃப்ஸ் பத்தின அந்த சிந்தனையும் அது கொடுக்கிற தெளிவும் தமிழாக்கத்துல தடைப்பட்டு போயிடுது. சரியா சொன்னீங்க. அடுத்து பாருங்க, அத்தியாயம் 6 வசனம் 12ல அல்லாஹ் தன்மீது கருணையை கடமையாக்கிக் கொண்டான் அப்படின்னும், வசனம் 54ல உங்கள் பரிபாலன் தன்மீது கருணையை கடமையாக்கிக் கொண்டான் அப்படின்னும் பொதுவா தமிழாக்கங்கள்ல பார்க்க முடியுது. ஆனா இந்த வசனங்கள்ல தன்மீது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இடத்துல அரபி மூலத்தை எடுத்து பார்த்தோம்னா அலா நஃப்ஸிஹி அப்படின்னு இருக்கும். உண்மையில தன்மீது அல்லது அவன் மீது அப்படின்னு சொல்றதுக்கு அலைஹி அப்படிங்கிற வார்த்தையே போதுமானது. ஆனா இங்க அலா மற்றும் ஹி அப்படிங்கிற 2 வார்த்தைகளுக்கு நடுவுல நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவாவே இடம்பெற்றிருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா அது தமிழாக்கங்கள்ல விடுபட்டிருக்கு. இதனாலையும் அந்த வசனங்கள் மூலமா வெளிப்படுற நஃப்ஸ் குறித்த சிந்தனை வாசகர்களுக்கு கிடைக்காம போயிடுது. இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அத்தியாயம் 20 வசனம் 41. இங்க வர்ற நஃப்ஸ் அதன் மூலம் கிடைக்கும் வசனத்தின் உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான நினைவூட்டலை வெளிப்படுத்துது. ஆனா இங்கேயும் தமிழாக்கங்கள்ல அது விடுபட்டிருக்கு. அந்த வசனத்தோட சூழலை நாம கொஞ்சம் கவனிக்கணும். சர்வ பரிபாலனான இறைவன் மூசா நபி அவர்களை பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அவனது நஃப்ஸிற்காகவே கட்டமைத்து வருவதா அந்த வசனம் வெளிப்படுது. ஆனா பொதுவான தமிழாக்கங்கள்ல இது எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்காகவே நான் உம்மை தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இங்க நாம ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். முதலாவதா, எனக்கு அப்படிங்கிறதுக்கு அரபியில லாம் மற்றும் யா என்ற 2 எழுத்துக்கள் சேர்ந்து லீ அப்படின்னு வரும். ஆனா இங்க அந்த லாம் மற்றும் யா அப்படிங்கிற 2 எழுத்துகளுக்கு நடுவுல நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவா வந்திருக்கு. ஆனா இங்கேயும் அது தமிழாக்கத்துல விடுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வசனத்துல வர்ற அஸ்த்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை விடவும் இன்னும் ஆழமான நேரடி அர்த்தங்கள் இருக்கு.
அதாவது ஒரு விஷயத்தை வடிவமைத்தல், கட்டமைத்தல், உருவாக்குதல் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையோட முதன்மையான அர்த்தமே. அப்போ இது பொத்தாம் பொதுவா பல பேர்ல ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. பல சோதனைகள் மூலமா அவர் கட்டமைக்கப்பட்டு தேர்வு செய்யப்படுறார். இதேபோல நாம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில வர்ற சோதனைகள் மூலமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கட்டமைக்கப்படுறோம் என்ற உணர்வு இங்க கிடைக்குது. ஆனா அந்த கட்டமைப்பு எதற்காக? அதற்கு ஒரு அருமையான பதிலை அந்த வசனமே தருது. பொதுவா நம்ம பேச்சு வழக்குல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட உன் மனசுல எனக்கு ஒரு இடம் தா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது மாதிரி. ஆனா அதையெல்லாம் விட ஒப்பிடவே முடியாத இறைவனுடைய நஃப்ஸில் இடம் பிடிக்கிறதுக்காகத்தான் நாம ஒவ்வொருவரும் இந்த சோதனைகள் மூலமா கட்டமைக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மகத்தான நினைவூட்டல் இங்கே வெளிப்படுது. சுபஹானல்லாஹ். ஆனா நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அரபி மூலத்துல இருக்கிறத தமிழாக்கங்கள்ல அடையாளப்படுத்தாம விடுறதால இப்படியான மகத்தான சிந்தனை ஊட்டம் அரபி தெரியாத வாசகர்களுக்கு கிடைக்காமலே போயிடுது. ஒருவேளை தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தாலும், ஐயோ இப்படியான சிந்தனை குர்ஆனுக்கு முரணானதோ அப்படின்னு தயங்கி அதை தெளிவுபடுத்திக்காம அப்படியே ஓரந்தள்ளிடுற நிலைமை ஏற்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்து அத்தியாயம் 5 வசனம் 116 ஒரு மொழிபெயர்ப்பை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அரபியில நஃப்ஸ் என்ற ஒரே வார்த்தை தான் 2 இடத்துலயும் இருக்கு. ஆனா ஈசா நபி அவங்களோட நஃப்ஸை குறிப்பிடும்போது மனம் அப்படின்னும், இறைவனோட நஃப்ஸை குறிப்பிடும்போது உள்ளம் அப்படின்னும் போட்டிருக்காங்க. இன்னொரு மொழியாக்கத்துல இன்னும் ஒரு படி மேல போய் அங்க 2வது முறையா இறைவனோட நஃப்ஸை குறிக்க ஒரு வார்த்தை வந்திருக்குங்கிற அந்த தடயமே தெரியாத அளவுக்கு, என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், நீ அறிந்திருப்பதை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு சிலர் ஒரு நியாயத்தை வாதமா முன்வைக்கிறாங்க. அதாவது மக்கள் தங்களோட நஃப்ஸையும் இறைவனோட நஃப்ஸையும் ஒரே தராசுல வச்சு ஒப்பிட்டு பார்த்துருவாங்களோ, அப்படி ஒப்பிட்டா இறைவனோட தூய்மைக்கு ஏதாச்சும் பங்கம் வந்துடுமோன்னு பயந்துதான் இப்படி வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்துறதா சொல்றாங்க. கேட்கறதுக்கு இது ஒரு பக்தி கலந்த வாதமா தெரிஞ்சாலும் இது ரொம்ப பலவீனமான ஒரு வாதம். ஏன்னா இறைவனோட தூது செய்தியான இந்த குர்ஆன்ல இறைவன் தன்னை சொல்லும்போதும் சரி, மனிதர்களை சொல்லும்போதும் சரி, நஃப்ஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை பயன்படுத்த தயங்கவே இல்லை. இங்கதான் நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். குர்ஆன்ல இருக்கிறத இயன்ற அளவு அப்படியே நேரடியா தமிழுக்கு கொண்டு வர்றதுக்கு பயப்படணுமா, இல்ல நம்மளோட கற்பனை பயத்தினால குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த மறைச்சு மொழியாக்கம் செய்றோமே அந்த செயலுக்கு நாம பயப்படணுமா? மனமோ அல்லது உள்ளமோ ஏதோ ஒரு வார்த்தையை நஃப்ஸ்ன்னு வர்ற அந்த 2 இடத்துலையுமே பயன்படுத்தியிருக்கலாம். அதான் ஏதோ ஒரு வகையில நஃப்ஸுங்கிற வார்த்தை இங்க தமிழுக்கு வந்துருச்சுல்ல அப்படின்னு இதை நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். ஆனா இப்படி மனம் உள்ளம்னு வெவ்வேறு வார்த்தைகளை ஒரே இடத்துல பயன்படுத்தும் போது வாசகர்களோட மனசுல அரபியில இங்க 2 வேற வேற வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் விதைக்கப்படுது. அது மட்டும் இல்ல, மனம் அப்படிங்கிறது ஏதோ கீழானது அல்லது அழுக்கானது அப்படின்னும், உள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது அப்படின்னும் குர்ஆன் சொல்லாத தேவையில்லாத ஒரு வார்த்தை ஏற்றத்தாழ்வு சமூகத்துல உருவாயிடுச்சு. ஆமாங்க, இது ஒரு பெரிய உளவியல் பாதிப்பையே ஏற்படுத்துது. சமாதானமான, கனிவான, நியாயமான உணர்வுகளை பின்பற்றுங்க, அவசரத்தனம், அநீதம் போன்ற உணர்வுகளை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு எளிதா புரிய வைக்க வேண்டிய விஷயத்த மனசுல வர்றத பின்பற்றாதீங்க, உள்ளத்துல இறங்குறத மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு புதுசு புதுசா தேவையற்ற வார்த்தை ஜாலங்களை உருவாக்கிடுறாங்க. அப்புறம் மனம்னா என்ன, உள்ளம்னா என்ன அப்படின்னு புரியாத புதிரா நீண்ட நீண்ட விளக்க உரைகள் அரங்கேறுது. பாமர மக்கள் இதை கேட்டு நிஜமாவே குழம்பி போயிடுறாங்க. எனக்கு தோணுனது மனசுல இருந்தா இல்ல உள்ளத்துல இருந்தா அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. சுருக்கமா சொல்லப்போனா, இறைவன் நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவை உணர்த்த கொடுத்த ஒரு வார்த்தைய நாம 2 வெவ்வேறு உயர்வு தாழ்வு பார்க்கிற வார்த்தைகளா மாத்தி அந்த தெய்வீக தொடர்பையே துண்டிச்சிடுறோம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. மக்கள் வசனங்களை எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரபி மூலத்துல இல்லாத வார்த்தைகளை எல்லாம் அடைப்புக்குறிக்குள்ள போடுறாங்க. சில இடங்கள்ல அடைப்புக்குறி கூட இல்லாம நிறைய வார்த்தைகளை கூடுதலா சேர்த்தும் மொழியாக்கம் செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அரபியில இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை தமிழாக்கம் செய்யாம விடுறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அந்த நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈடான சரியான தமிழ் வார்த்தை அந்த வசனத்தை மொழியாக்கம் செய்யும்போது சிந்தனைக்கு கிடைக்கலையோ என்ற தயக்கம் இருந்திருந்தா, குறைஞ்சபட்சம் அந்த நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய அப்படியே தமிழ்ல போட்டிருக்கலாமே. ஆமா, இது ஒன்றும் புதுசு கிடையாதே. எத்தனையோ அரபி வார்த்தைகள் அப்படியே தமிழாக்கங்கள்ல பயன்படுத்தப்பட்டுதானே இருக்கு.
இப்படி நஃப்ஸ் என்ற வார்த்தை வர்ற வசனங்கள்ல அத மறைக்காம ஒருவேளை பொருத்தமான தமிழர்த்தம் கொடுக்க முடியலன்னா கூட குறைந்தபட்சம் அந்த வார்த்தைய அப்படியேவாச்சும் பயன்படுத்தியிருந்தா அதன் மூலமா கிடைக்க வேண்டிய தெளிவுகள் படிப்படியா மக்கள்கிட்ட மேம்பட்டிருக்குமே. குரானை எத்தி வைக்கும் அறிஞர்கள் குரானோட ஆழமான தத்துவங்களை சிந்திக்க மக்களை தயார் செய்யணுமே தவிர வார்த்தைகளை நீக்கியோ அல்லது மாற்றியோ அவங்களோட சிந்தனையை சுருக்கிடக்கூடாது என்பதே எங்களோட வேண்டுகோள். ஆமாங்க, இப்படி வார்த்தைகளை வச்சு விளையாடுறதால என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்துல குரான்ல வர்ற அறிவு, ஆசை மாதிரியான பொதுவான வார்த்தைகளை எப்படி தப்பான ஒன்னா சித்தரிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ மனம் அப்படிங்கிற வார்த்தையையும் தப்பான ஒன்னா மட்டுமே சித்தரிக்கிற நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. உண்மைதான். ஆனா இங்க நாம இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா நினைவுபடுத்திக்கணும். இப்படி வார்த்தைகளை வச்சு பிரிச்சு பேசி பழக்கப்பட்டவங்க கிட்ட சமூகத்துக்கு தேவையான சில மிக முக்கியமான விழிப்புணர்வு செய்திகளும் இருக்கலாம். ஆமா, உதாரணத்துக்கு அவங்க கிட்ட மருத்துவம் சார்ந்த அறியாமையை நீக்கிற வகையில ஒரு நல்ல விழிப்புணர்வோ அல்லது ஆதாரபூர்வமான அனுபவமோ இருக்கலாம். அப்போ அவங்க கிட்ட இந்த வார்த்தை விளையாட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ற அந்த நல்ல விஷயங்களையும் சேர்த்து நாம ஒதுக்கிடக்கூடாது. அந்த தேவையற்ற வார்த்தை பிரிவினைகளை மட்டும் நாம ஓரங்கட்டிட்டு இறைவன் அவங்களுக்கு அருளி இருக்கிற ஆரோக்கியத்துக்கு தேவையான விவரங்களை அவங்க கிட்ட இருந்து நாம தாராளமா எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட ஒரு முறையத்தான் அத்தியாயம் 39 வசனம் 18 மிக அழகிய முறையில நமக்கு நினைவூட்டுது. மிக சரியா சொன்னீங்க. கூடவே இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டுகளால சாதாரண மக்களின் குடும்ப வாழ்க்கையில ஏற்படுற பெரிய பெரிய பாதிப்பை பத்தி நாம பேசியே ஆகணும். அப்போதான் இப்படி பேசுறவங்களுக்கு அதோட வீரியம் புரியும். ஆமா, சில பேச்சாளர்கள் அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழாதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு, அதுதான் இறைவனின் படைப்பம்சம், ஆக உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, நம்ம புரிதல்ல பிழைகள் இருந்தா அது படிப்படியா உணர்த்தப்பட்டு நாம சமாதானத்தை நோக்கி நகர்த்தப்படுவோம் அப்படின்னு மக்களுக்கு நல்லுணர்வுகளை ஊக்கப்படுத்த நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் நல்லதுதான். ஆனா அதை சொல்றதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை இருக்கே, அது ரொம்ப கடுமையானது. உங்களுக்கு பிடிக்காத வேலைய தொடர்ந்து செய்யறது ஒரு விபச்சாரம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்றாங்க. இது மேடையில பேசுறதுக்கு வேணா ஈர்ப்பா இருக்கலாம். ஆனா இவ்வாறான உதாரணத்தை தொடர்ந்து கேட்கிற ஒரு பாமர மனுஷன் யதார்த்தத்துல இதை எப்படி அணுகுவான்னு நாம யோசிக்கணும். கண்டிப்பா. ஒரு கணவனோ மனைவியோ தற்போதைய சூழ்நிலைக்காக குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துல தனக்கு பிடிக்கலனாலும் ஒரு கண்ணியமான வேலையை செய்யறாங்கன்னு வைப்போம். அப்போ துணைவர், சரி விடுப்பா, கூடிய சீக்கிரம் நமக்கு பிடிச்ச வேலை அமையும், அது வரைக்கும் கொஞ்சம் லேசான வேலைகளை செஞ்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அன்பா சொல்றதுக்கு பதிலா அந்த போதகர்கள் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி இந்த விபச்சார வேலையை விடுப்பா அப்படின்னு வீட்ல சொன்னா அங்க எவ்வளவு பெரிய விபரீதம் வெடிக்கும். குடும்பமே செதஞ்சு போயிடும். ஒருத்தர் ரொம்ப யதார்த்தமா நான் இறைவனோட அருளை பெற ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஆசை அப்படிங்கிற வார்த்தைய ஒரு மாபெரும் குற்றமா பார்க்கறவங்க தான் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை எவ்வித தயக்கமும் இல்லாம பயன்படுத்துறாங்க. அதனால இப்படி பேசுறவங்க கிட்ட நாம அன்பா ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். உங்க பேச்சை கேட்க வர்ற மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு புரிதலுக்காக சொல்லும் இந்த வார்த்தை பாகுபாடுகள் சமூகத்தில் தேவையற்ற பிளவையோ அல்லது குடும்பங்களில் மனக்கசப்பையோ ஏற்படுத்துகிறதா அப்படின்னு அவர்களிடமே நீங்க கேட்டு பாருங்க. ஆமாங்க. ஏன்னா நீங்க ஏற்படுத்திய இந்த வார்த்தை பாகுபாடுகளாலையும் கடுமையான உதாரணங்களாலையும் உங்ககிட்ட இருக்கிற அந்த மருத்துவ மாதிரியான ஒரு முக்கியமான விழிப்புணர்வு சொத்து முழுமையா மக்களை சென்றடையாம செதறி போயிடுது. இதை நாம உணரணும். நிறைவா இன்னொரு விஷயத்தையும் இங்க பகிர்ந்துக்கலாம்னு தோணுது. இப்படி சிறு சிறு வார்த்தைகளை குற்றம் பிடிக்கிற சில போதகர்கள் கிட்டையும் ஒரு அற்புதமான நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு நினைவூட்டல் வெளிப்படுறத நாம பார்க்க முடியுது. ஆமாங்க, அதாவது இறைவனோடு தொடர்பு கொள்ள இடைத்தரகர்கள் தேவையில்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைச்செய்திகள் இறங்குது, அதை கவனிக்க பழகுங்கள் அப்படின்னு மக்கள் கூடும்போதெல்லாம் ரொம்ப ஆழமா அவங்க எத்தி வைக்கிறாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரு முரண்பாடு என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த பேசுற அவங்களும் குரான் வசனங்களை தமிழ்ல சொல்லும்போது இந்த நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட உணர்வு விடுபட்டபடிதான் இருக்கு. ஆமா, மிக முக்கியமா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறைச்செய்தி வருது அப்படிங்கிற அவங்களோட அந்த போதனைக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய வசனங்கள்லேயே இந்த குறைபாடு நடக்குது. குறிப்பா அத்தியாயம் 3 வசனம் 164 மற்றும் அத்தியாயம் 9 வசனம் 128 ஆகிய வசனங்களை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இந்த 2 வசனங்களும் ஒவ்வொருத்தரோட நஃப்ஸிலிருந்தே வழிகாட்டக்கூடிய தூது வெளிப்படுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவா பேசுது. ஆனா அதை தமிழ்ல சொல்லும்போது நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட உணர்வே விடுபட்டு போயிருக்கு. குறைந்தபட்சம் அந்த நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையாவது அப்படியே தமிழ்ல பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அதுவும் இல்ல.
இதையெல்லாம் அந்த போதகர்கள் கவனிச்சு சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பமா இருக்கு. ஆமாங்க. மேலும் இந்த 2 வசனங்களை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்காக இந்த 2 வசனங்களை அடிப்படையா வச்சு நமக்குள் ஒலிக்கும் இறைவனின் தூது செய்தி அப்படிங்கிற தலைப்புல ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல பகிர்ந்திருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தாராளமா அதை பார்த்து பயன்பெறலாம். இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு திறந்த மனசோட குரானை அணுகிறதுக்கும் தேவையற்ற வார்த்தை பிரிவினைகள்ல இருந்து விடுபடுறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்புறோம். நிச்சயம் நம்ம தேடல் இதோட முடியல. இன்னும் நஃப்ஸ் மற்றும் ரூஹ் பற்றிய பல குரான் வசனங்கள் இருக்கு. அத பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்திப்புல நம்ம தொடர்ந்து பேசுவோம். சர்வ சமாதானம் உண்டாகட்டுமாக. அகிலங்களை பரிபாலிக்கின்ற அந்த ஏக இறைவனிடமே நமக்கான அடைக்கலம். அவனுக்கே புகழ் அனைத்தும்.